இது சண்டே vlog. சண்டே நல்லா வர்ஷிப் அண்ட் ப்ரேயர்லாம் முடிச்சுட்டு நாங்கள் ஒரு ரெஸ்டாரண்ட்க்கு வந்திருக்கோம். இது என் பையன் ஏற்கனவே ட்ரை பண்ணிவிட்டு நல்லாயிருக்குன்னு தான் கூட்டிகிட்டு போனான். இந்த ரெஸ்டாரண்ட் பேர் அன்பிலீவபிள் போல் அப்படின்னு. ஸோ அதனால் இது போலில் தான் கொடுக்குறாங்க ஃபுட்லாம். ஆனால் பார்த்தீங்கன்னா ஒரு $10 ஒரு போல். பட் நிறைய ஃபுட் இருந்தது. நாங்கள் ஒரு டைம் சாப்பிட்டுட்டு திருப்பியும் வீட்டுக்கு எடுத்துகிட்டு போனோம். ஆன்லைன்லேயும் நம்ம ஆர்டர் பண்ணிக்கலாம். ஆன்லைனில் ஆர்டர் பண்ணவங்க இந்த மாதிரி ஃபுட் லாக்கர்ஸ் இருக்கும், அங்கே போய் நம்ம பிக்கப் பண்ணிக்கணும். ஃபுட் பார்த்திங்கன்னா இது வீடியோவில் பார்க்க சின்னதாக இருக்குன்னு ஆக்சுவலி நல்ல ஹியூஜ் போர்ஷன் கொடுக்குறாங்க. ஒரு ஆள் ஃபினிஷ் பண்ண முடியாது, அந்த அளவுக்கு இருக்குது. பசங்க நல்லா என்ஜாய் பண்ணாங்க. எனக்கு நல்லா டேஸ்டியாகவே இருந்தது. ரைஸ் கூட உங்களுக்கு ப்ரௌன் ரைஸ், ஒயிட் ரைஸ்னு நல்ல ஹெல்த்தி ஆப்ஷன்ஸும் வச்சுருக்காங்க. அதுக்கப்புறம் நாங்கள் இந்த போபா டீ பக்கத்துலேயே இருந்தது. ஸோ அதுவும் நாங்கள் என்ஜாய் பண்ணிவிட்டு வீட்டுக்கு வந்துட்டோம். டின்னருக்கு நான் இதுதான் ஃபர்ஸ்ட் டைம் ஒரு சிக்கன் ரெசிபி ட்ரை பண்ணுறேன். ஆனால் ரொம்பவே நல்லா வந்ததுங்க. ஆக்சுவலி இது ஸ்டஃப்ட் சிக்கன், உள்ளே ஸ்பினச் எல்லாம் போட்டு ஸ்டஃப் பண்ணுற ஒரு சிக்கன் ரெசிபி. இதில் நான் மேயோ, சீஸ், கொஞ்சம் கார்லிக், அப்புறம் ஸ்பினச் குட்டி குட்டியாக கட் பண்ணது இதெல்லாம் மிக்ஸ் பண்ணி வச்சுருக்கேன். அப்புறம் இது சிக்கன் பிரெஸ்ட். நார்மலாக சிக்கன் பிரெஸ்ட் இருக்கிறதுலே லீஸ் ஃப்ளேவர், அவ்வளோ ரொம்ப ஃப்ளேவர்ஃபுல்லாக இருக்காது. அதனால் இந்த மாதிரி ஸ்டஃப் பண்ணி சாப்பிட்றப்போ நல்லா சாஃப்ட் அண்ட் ஜூஸியாக வந்தது. ஸோ இந்த மாதிரி நம்ம நடுவில் கட் பண்ணிவிட்டு உள்ளே நம்ம ஸ்டஃப் பண்ணிக்க வேண்டியது தான். க்ரீம் சீஸ், இல்லை மெயினாக க்ரீம் சீஸ், மேயோ, கார்லிக், சீஸ், எனி கைண்ட் ஆஃப் அந்த கிரேட்டட் சீஸ் இருக்குல்ல, இதெல்லாம் மிக்ஸ் பண்ணி உள்ளே ஸ்டஃப் பண்ணி வச்சுருக்கேன். அப்புறம் அதுக்கு மேலே நீங்கள் கொஞ்சம் ஸ்பைஸுக்கு நான் பெப்ரிக்கா, அப்புறம் க்ரஷ் பெப்பர், அப்புறம் ரெகுலர் பிளாக் பெப்பர், சால்ட், இது மட்டும்தான் மேலே போட்டிருக்கோம். ஸோ இதெல்லாம் போட்டுட்டு நான் ஒரு 375 டிகிரியில் ஒரு 30 மினிட்ஸ் போதும். ஏன்னா ஓவர் குக் பண்ணாலும் ஒரு மாதிரி ஹார்ட் ஆகிடும் சிக்கன். ஸோ ஒரு 30 மினிட்ஸில் நல்லா ஜூஸியாக நல்லா வந்தது. ஆக்சுவலி 2 ட்ரேயில் வச்சேன். ஒரு ட்ரேயில் பார்த்திங்கன்னா ரொம்ப அந்த ஸ்டஃபிங்லாம் வெளியில் வரல. 2வது ட்ரேயில் கொஞ்சம் வெளியில் வந்துருச்சு. பட் ஸ்டில்ங்க ரொம்ப சூப்பராக இருந்துச்சு. குழந்தைங்க ரொம்ப நல்லா என்ஜாய் பண்ணாங்க. உங்களுக்கு ஸ்பைஸ் வேணால் இன்னும் ஆட் பண்ணிக்கலாம். பட் இந்த ஃப்ளேவரே ரொம்ப சூப்பராக ஜூஸியாக நல்லா இருந்துச்சு. கண்டிப்பாக இந்த ரெசிபி ட்ரை பண்ணுங்கள். Hope you enjoyed this vlog. Thanks for watching. Bye.